மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். 7ஆம் வகுப்பிற்கான தமிழ் இயல் 2 வாழ்விக்கும் கல்வி என்ற ஒரு உரைநடை. கல்வியை பற்றி தான் இந்த பாடமும். பாருங்கள். நுழையும் முன் உலகில் பல வகையான செல்வங்கள் உள்ளன. அவற்றுள் அழியாத செல்வம் கல்வி செல்வமாகும். பிற செல்வங்கள் அனைத்தும் அழியும் தன்மையுடையன. கல்வி கற்பதற்கு கால எல்லை இல்லை. கல்வியின் இன்றியமையாமை கற்க வேண்டிய நூல்கள், கற்கும் கால அளவு ஆகியவற்றை குறித்து அறிந்து கொள்வோம். அது கல்வி ஒரு அழியாத செல்வம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த கல்வி செல்வத்திற்கு அழிவு என்பதே கிடையாது. அதே மாதிரி கல்வி கற்பதற்கு ஒரு கால எல்லையும் இல்லை. இவ்வளோ தான் நம்ம படிக்க முடியும், இவ்வளோ தான் புக்ஸ் மொத்தம் படித்து முடிச்சோம் அப்படின்னு இல்லை. அந்த புத்தகங்கள் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. கல்வி கரையில் கற்பவர் நாள் சில அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ கல்வியினுடைய இன்றியமையாமை என்னது? கற்க வேண்டிய நூல்கள் சொல்கிறாங்க. அந்த கற்கக்கூடிய கால அளவு ஆகியவற்றை அறிந்து கொள்ளலாம் இந்த பாடத்தின் மூலமாக. அடுத்து பாருங்கள். உலகில் உள்ள உயிரினங்களுள் மனித பிறவி தனித்தன்மை உடையது. ஏனென்றால் மனித பிறவிக்குத்தான் எதிர்காலம் சொல்ல முடியாது. ஒரு வாழைக்கன்று வைத்தால் அது எதிர்காலத்தில் வாழை மரமாகி வாழை இலை, வாழைப்பூ, வாழைக்காய், வாழைப்பழம், வாழைத்தண்டு ஆகியவற்றை தரும் என்று வைக்கும்போதே சொல்லலாம் இல்லையா? அப்போ உலகில் உள்ள மனித உயிரினங்களில் மனித பிறவி தனித்தன்மை உடையது. மனித பிறவிகளே பார்த்திங்கன்னா 6 அறிவு உடையவர்கள்லாம் நம்ம எல்லாம் மனிதர்கள்னு சொல்லுவோம். இப்போ 6 அறிவு உடைய நம்ம என்ன பண்ணலாம்? பகுத்தறிவு உடையவர்களாக இருக்கிறோம். நம்ம நல்லது கெட்டதை அறிந்துக்கூடிய பகுத்தறிவு உடையவர்கள் நாம் இல்லையா? ஏனென்றால் மனித பிறவிக்கு எதிர்காலம் சொல்ல முடியாது. எதிர்காலத்தை பற்றி மனித பிறவிகளுக்கு மட்டுமே சொல்ல முடியாது. ஆனால் ஒரு வாழைக்கன்று வைத்தால் அதை வச்சு நம்ம நிறைய சொல்லலாம். அதற்கு எதிர்காலத்தை சொல்லலாம் இல்லையா? வாழை வச்சா வாழை மரமாகி அப்புறம் வாழை இலை, வாழைப்பூ, வாழைக்காய், வாழைப்பழம், வாழைத்தண்டு இப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஒரு மனிதனுடைய எதிர்காலத்தை பற்றி சொல்ல இயலாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு பசுமாடு கன்று ஈன்றால் அது எதிர்காலத்தில் பால் தரும் என்று சொல்லிவிடலாம் இல்லையா? ஒரு பசுமாடு கன்று ஈன்றதுன்னா என்ன பண்ணலாம்? இது பால் தரும் அப்படின்னு சொல்லிடலாம். மனிதன் எதிர்காலத்தில் என்ன ஆவான் என்று சொல்லவே முடியாது. அதனால்தான் இது அருமையான பிறவி. இப்போ மனிதனுக்கு மட்டும் இவன் எதிர்காலத்தில் என்ன ஆவானே சொல்ல முடியாது. இதுதான் ஒரு அருமையான பிறவி என்று சொல்கிறார்கள். அடுத்தது பாருங்கள். ஒரு வீட்டில் குழந்தை பிறந்து அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் என்ன குழந்தை பிறந்திருக்கிறது என்று கேட்டால் ஆண் குழந்தை அல்லது பெண் குழந்தை என்றுதான் பெற்றதாய் சொல்லுவாள் இல்லையா? என்ன குழந்தை அப்படின்னு கேட்டால் ஒன்று ஆண் குழந்தை அல்லது பெண் குழந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லாமல் ஒரு மாவட்ட ஆட்சியர் பிறந்திருக்கிறார் என்று சொல்ல முடியுமா? இப்போ ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா என்ன பண்ண? ஆண் குழந்தையா பெண் குழந்தையா சொல்ல முடியும். எங்கள் வீட்டில் ஒரு கலெக்டர் பிறந்திருக்காரு அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்லை மகாத்மா காந்தியை பிறந்த உடனே அவரது தாயார் புத்லிபாயிடம் போய் அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் என்ன குழந்தை என்று கேட்டார்கள். ஆண் குழந்தை என்று தானே அம்மா சொல்லியிருப்பார். அப்படி இல்லாமல் இப்போதுதான் மகாத்மா காந்தியடிகள் பிறந்திருக்கிறார்கள், உங்களுக்கெல்லாம் சுதந்திரம் வாங்கி கொடுக்க போகிறேன் என்று சொல்லியிருப்பாரா? இப்போ இப்படியெல்லாம் சொல்ல மாட்டாங்க இல்லையா? குழந்தை மட்டும்தான் சொல்லுவாங்க. அடுத்தது பாருங்கள். காலமறிதல். உலகில் மிகவும் அருமையானது என்னவென்றால் அது காலம்தான் இல்லையா? ரொம்ப முக்கியம். ஒரு அருமையான ஒரு இதுன்னா என்னென்னா உலகத்திலேயே காலம். அந்த காலமானது என்னது? மற்ற எல்லாம் போனால் வரும், ஆனால் காலமும் நேரமும் போனால் வராது. காலம் இந்த நேரம் இந்த காலம் இன்றைக்கி திங்கக்கிழமை அப்படின்னு சொன்னால் இந்த திங்கக்கிழமை திரும்பி வருமா? இதே நேரம் இதே தான் வராது, வேறு நாள் தான் வரும் இல்லையா? அதுதான் சொல்ல, காலமும் நேரமும் நமக்காக காத்திருக்காது. நேரத்தை வீணாக்கக்கூடாது. நம்ம ஒவ்வொரு நொடி பொழுதும் நமக்கு தேவைப்படக்கூடிய ஒரு நேரம்தான் இல்லையா? அதை நாம் பயனுள்ள வகையில் நம்ம பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு இப்போது காலமும் நேரமும் போனால் வராது, மேஜை நாற்காலி போனால் வரும். ஆனால் தேர்வு நேரத்தில் ஒரு பையன் 4 தாள்களையும் வீணடித்து விட்டால் 4 நாள் இருந்தால் கொடுடா, மனப்பாடம் பண்ணிவிட்டு திரும்ப தந்து விடுகிறேன் என்றெல்லாம் கேட்க முடியாது. அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, காலமும் நேரமும் நமக்காக காத்திருக்காது என்ற கருத்தின் மூலமாக என்ன சொல்கிறாங்க? நேரம் கிடைக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணணும்? படிக்க வேண்டும்.
இந்த நேரம் நமக்கு திரும்ப வராது என்ற கருத்தை இந்த சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், மனப்பாடம் பண்ணிவிட்டு ஒரு தேர்வு அறையில் ஒரு பையன் இருக்கான். அந்த தேர்வு அறையில் இருக்கிற பையன் வந்து மனப்பாடம் பண்ணிவிட்டு திரும்ப தந்து விடுகிறேன் என்றெல்லாம் கேட்க முடியாது. நான் படிச்சுட்டு தரேன், திருப்ப தந்துடுறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இதற்கான காலமறிதல் கல்வி என்னும் 2 அதிகாரங்களையும் திருவள்ளுவர் எழுதுகிறார். காலமறிதல் என்ற அதிகாரத்தில் கல்வியை பற்றி எழுதியிருக்கார் வள்ளுவர். அடுத்தது பாருங்கள், அழியா செல்வம். இந்த உலகத்தில் எல்லா செல்வமும் மறைந்துவிடும் இல்லையா? எல்லா செல்வங்களும் மறைந்துவிடும். நான் வெளியூர் சென்றபொழுது நண்பரை கேட்டேன், 20-25 ஆண்டுகளுக்கு முன்னே இங்கே ஒரு பெரிய ஆலமரம் இருந்ததே, அது எங்கே என்று. இப்போது 20-25 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஆச்சான், ஒரு ஆலமரம் இருந்துச்சான். அவருடைய நண்பரிடம் கேட்கிறார், அது புயல் காற்றினால் விழுந்து விட்டது என்று சொன்னார். அங்கு அழிகிற செல்வம். அந்த ஆலமரமானது ஒரு காற்றடித்த உடனே அழிந்து விட்டது. ஆனால் ஒரு பெரிய கட்டடம் இருந்ததே, அது எங்கே என்று கேட்டேன். பெரிய ஒரு பில்டிங் இருந்தது பக்கத்தில், அது எங்கேன்னு அவருடைய நண்பரிடம் கேட்குறாரு. அது ஒரு மழை பெய்து இடிந்து விட்டது என்று பதில் வந்தது. அதுவும் அழிகிற செல்வம், அதுவும் அழிஞ்சு போச்சு ஒரு மழை பெஞ்ச உடனே அப்படின்னு சொன்னாங்க பதில். அப்போது நாம் பேசும்போது, அதோ போகிறாரே, அவர் 10 ஆண்டுகளுக்கு முன் 2 லட்சம் ரூபாய் வைத்திருந்தார், இப்போது எல்லாம் செலவாகி போய் 2 ரூபாய் கடன் கேட்கிறார் என்று சொல்வோம் இல்லையா? அப்போ 2 லட்சம் வச்சுருந்தார். அப்போது இப்போ பார்த்தீங்கன்னா அவர் கடன்காரனாகி 2 ரூபாய் இருக்குதான்னு கேட்குற நிலமையில வந்திருக்காரு. இது அழிகிற செல்வம். இதெல்லாமே வந்து சொன்னதெல்லாமே பில்டிங்காக இருந்தாலும் சரி, அந்த மரமாக இருந்தாலும் சரி, பணமாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் வந்து அழிகிற செல்வம். கல்வி அப்படிப்பட்டதன்று. ஆனால் நம்மளுடைய கல்வி வந்து அப்படி இல்லை. என்னென்னா, அதோ போகிறாரே, அவர் 10 ஆண்டுகளுக்கு முன்னே பட்டம் பெற்றிருந்தார், இப்போது எல்லாம் செலவாகி போய் வெறும் 10ஆம் வகுப்பு ஆகிவிட்டார் என்று சொல்ல மாட்டோம். ஏனென்றால் கல்வி அழியாதது. அப்போது அங்கே போகிறார் பார் ஒருத்தர், இவர் வந்து டிகிரியெல்லாம் முடித்து பட்டம் பெற்றவர். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 2 வருஷம் கழிஞ்சு திரும்பி பார்த்தா இவர் 10ஆம் வகுப்பு ஆகிவிட்டார், 10th ஆகிட்டார் இவர் இப்போது அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அவருடைய கல்வி அவருக்கு அது அப்படியே நிலைத்திருக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்க. அதான் வள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா, கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற அவை அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ஒருவனுக்கு என்ன முக்கியமான ஒன்று எது என்றால் கல்வி. கல்வியினுடைய முக்கியத்துவத்தை வந்து அந்த அதிகாரத்தில் சொல்லியிருக்கார் வள்ளுவர். அடுத்தது பாருங்கள், ஒளி விளக்கு. ஒளி விளக்கில் வந்து கல்வி ஓர் ஒளி விளக்கு. ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒளி விளக்கு எது என்றால் அந்த கல்வி தான். அதாவது இருக்கும் இடத்தை ஒளிமயமாக ஆக்குவது. அதனுடைய குறிப்பு என்னவென்றால், ஒருவன் கற்றுவிட்டால் அப்படியே கற்ற கல்வியை பலருக்கும் அளிக்க வேண்டும். இப்போ ஒருத்தர் படித்தாங்கன்னா என்ன பண்ணோம், அந்த கல்வியை வந்து அடுத்தவங்களுக்கு கொடுக்குறோம். இப்போ நான் படித்த கல்வியை உங்களுக்கு கொடுக்குறேன், மாணவர்களாகிய உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ நாளைக்கு நீங்கள் பெருசாகிட்டு என்ன பண்ணுவீங்க, அடுத்தவர்களுக்கு கொடுப்பீங்க. அப்படியே அந்த கல்வியானது என்ன தொடர்ந்து போய்கொண்டே இருக்கும் இல்லையா? அப்படி பலருக்கும் ஒளி தருவதுதான் கல்வி. பலருடைய வீட்டிலும் ஒளியை தரக்கூடியது எது என்றால் இந்த கல்வியை. கல்வி இல்லாத நாடு, விளக்கில்லாத வீடு, விளக்கில்லாத வீட்டில் யார் குடியிருப்பார்கள்? அப்படி கல்வியே இல்லை என்றால் அந்த வீடு வந்து இருண்ட வீடு அப்படின்னு சொல்கிறாரு. அந்த இருண்ட வீட்டில் யாராவது இருப்பாங்களா? யாருமே இருக்க மாட்டாங்க இல்லையா? இருட்டாக இருக்கும். அதுபோல் கல்வி இல்லாத குடும்பத்தை யாரும் மதிக்க மாட்டார்கள், அந்த வீட்லேயும் யாரும் இருக்க மாட்டாங்க. அதுபோல் ஒரு வீட்டில் வந்து படித்தவர்கள் இல்லை என்றால் அந்த குடும்பத்தை யாரும் மதிக்க மாட்டார்கள் என்ற கருத்தை வந்து சொல்கிறாங்க இந்த ஒளி விளக்கு என்ற பகுதியில். அடுத்தது பாருங்கள், கற்றவரும் கல்லாதவரும். படித்தவங்களும் படிக்காதவங்களுடைய வேறுபாடை சொல்கிறார் பாருங்கள். கல்வியறிவு இல்லாதவர்களை திருவள்ளுவர் போல் குறை கூறியவர் வேறு யாரும் இல்லை. இப்போ திருவள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா, கல்வியறிவு இல்லாதவர்களை விலங்கொடு மக்கள் அணையர் இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர் என்று திருக்குறளில் கல்வியறிவு இல்லாதவனை விலங்கு என்கிறார். படிக்காதவர்களை என்ன சொல்கிறார் வள்ளுவர், கல்வியறிவே இல்லாதவர்களை வந்து விலங்கு, அவன் ஒரு மிருகம் அப்படின்னு சொல்கிறார் வள்ளுவர். அவ்வளோ கோபம் வருது வள்ளுவருக்கு கல்வி அறிவு இல்லாதவர்களை பார்த்தால். பாருங்கள், கல்வி அறிவு இல்லாதவனை விலங்கு என்கிறார். ஏன் விலங்கு என்று சொன்னார்? எதுக்கு சொன்னார் அவர்? அது சொன்னால் கேட்காது. மாடு ஒன்று தெருவில் வருகிறது என்று வைத்து கொள்ளுங்கள். அந்த மாட்டை பார்த்து நான் வீட்டுக்கு போகிறேன், என் பின்னாலே வா என்றால் வருமா? இப்போ மாடுன்னு சொல்கிறாரு.
அதாவது விலங்குன்னு சொல்கிறதுக்கு என்னென்னா, நம்ம சொன்னது கேட்காதது, அதுதான் மாடுன்னு சொல்கிறாரு. படிக்காதவர்களை மாடுக்கு விலங்குகளுக்கு ஒப்பிட்டு சொல்வதற்கு தான். ஒரு மாடு வந்து தெருவில் போயிட்டுருக்கு, அந்த மாட்டுக்கிட்ட என்னது என் பின்னாடி வராத அப்படின்னு சொன்னால் அது வராமல் இருக்குமா? பின்னால் வருமா? வா பின்னாடி வா அப்படின்னு சொன்னால் வருமா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது நம் கூட அது வருவதற்கு கையில் பச்சை புல் வைத்து கொண்டு காட்ட வேணும். அப்போ சாப்பிட்றதுக்கு ஏதாவது அது முன்னாடி வச்சு காட்டினா தான் என்ன பண்ணும், அந்த மாடு நம்ம பின்னாடியே வரும் இல்லையா? அது மட்டும் இல்லாமல் விலங்கு நல்ல செயல்களை தானாகவே செய்யாது. அப்போ அது மட்டும் கிடையாது, விலங்குன்னு சொல்கிறதுக்கு இன்னொரு காரணம், அந்த விலங்கானது நல்ல செயல்களை எதுவுமே செய்யாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, ஒரு பசுமாடு இருக்கிறது, ஒரு பொருளை உருட்ட வேண்டும் என்றால் அது தானாகவே போய் உருட்டிவிடும் இல்லையா? ஒரு பசுமாடு இருக்குது, அது ஒரு பொருளை உருட்டணும்னா அது தானாக போய் உருட்டிடும். ஒரு பொருளை உடைக்க வேண்டும் என்றால் தானாகவே போய் உடைத்துவிடும். ஓர் ஆளை முட்ட வேண்டும் என்றால் தானாகவே போய் முட்டிவிடும். இவ்வளவு கெட்ட செயல்கள், இதெல்லாம் வந்து விலங்குகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு கெட்ட செயல்கள் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். அடுத்தது, இவ்வளவும் செய்த அந்த பசுமாடு பால் கொடுப்பது நல்ல காரியம், ஆனால் அதை தானாகவே கொடுக்காது. தானாகவே நம் வீட்டிற்கு வந்து எங்கே சொம்பை காணோமே என்று அதுவாகவே எடுத்து வந்து பாலை கொடுத்து விட்டு போகாது. என்ன பண்ணணும், நம்ம பசுமாடை நிற்க வச்சு நம்ம கறந்தால் தான் மாடு வந்து தானாக வந்து பால் தராது. நம்ம மாடுக்கு என்ன பண்ணும், மாட்டுக்கிட்டேருந்து கறந்தால் தான் பால் தரும் இல்லையா? கொடுத்து விட்டு போகாது. நல்ல செயலை மனிதன் தானாகவே செய்ய வேண்டும் என்கிறார் வள்ளுவர். ஒரு மனிதன் என்றால் நல்ல செயல்களை செய்ய வேண்டும் அப்படி சொல்கிறார். அப்போ உய்ப்பது அறிவு என்று வள்ளுவர் இதற்காக சொன்னார். நன்றின்பால் உய்ப்பது அறிவு என்று வள்ளுவர் இதற்காக சொன்னார். இந்த அறிவை பெற உதவுவது எது என்றால், இந்த மாதிரி நம்முடைய செயல்களை நாமே செய்யணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு கல்வி அறிவு கட்டாயமாக இருக்கணும் என்ற கருத்தை சொல்கிறார். அடுத்து, கல்வியும் பள்ளியும் என்ற கருத்தை சொல்கிறார் பாருங்க. கல்வி கற்பதற்காகவே குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புகிறோம் இல்லையா? நம்ம எதுக்கு ஸ்கூலுக்கு போகிறோம்? படிக்கிறதுக்காக போகிறோம் இல்லையா? பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். அவர்களால் தான் இளம் பிள்ளைகளை நல்ல குடிமக்களாக உருவாக்க முடியும். இப்போ ஒரு குழந்தையை வந்து நல்ல ஒரு குடிமக்களாக உருவாக்குறது யார் அப்படின்னா, உங்களோட பள்ளியில் இருக்கிற ஆசிரியர்கள் தான் இல்லையா? அடுத்து பாருங்கள், மாணவர்கள் எத்தனையோ மருத்துவர்கள் இருப்பார்கள், எத்தனையோ பொறியாளர் இருப்பார்கள், எத்தனையோ அறிவியல் அறிஞர்கள் இருப்பார்கள். அதை கண்டுபிடித்து சொல்பவர்கள் ஆசிரியர்கள். ஒரு குழந்தை வந்து படிக்கிறதுலேருந்து பார்த்தாலே தெரியும். இப்போ எல்கேஜிலேருந்து ஒரு 10th வரத்துக்குள்ளே என்ன பண்ண அந்த குழந்தை என்ன ஆவாங்கன்னா, அவங்க அந்த ஆசிரியருக்கு மட்டும்தான் தெரியும், இந்த மாணவன் இப்படி வருவான் அப்படின்னு கணித்து சொல்ல முடியும் ஆசிரியர்களால். புரியுதுங்களா? அப்போது எத்தனையோ அறிவியல் அறிஞர்கள் இருப்பார்களோ அதை கண்டுபிடித்து சொல்பவர்கள் ஆசிரியர்கள் தான். அதை நோக்கி செலுத்துவதற்காகத்தான் ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். அப்போ அந்த அதில் ஈடுபாடு இருக்கோ அந்த மாணவனை என்ன பண்ணுவாங்க, அந்த ஆசிரியர் அதில் அதிகம் ஈடுபாடு உடையவனாக்கி அவனை சிறந்த ஒரு அறிஞனாகவோ இல்லை அவனுடைய விருப்பத்திற்கேற்றவாறு ஆக்குபவர்கள் யார் என்றால் ஆசிரியர்கள். நமது எதிர்காலத்தை உருவாக்கும் பள்ளிக்கு கோயில் என்று பெயர் வைத்தார்கள். அதாவது நம்முடைய எதிர்காலத்தை உருவாக்கக்கூடிய பள்ளிக்கு முதல்ல என்ன பேருனா கோவில்னு சொல்லுவாங்க. அது ஒரு கோவில் மாதிரி பள்ளி என்பது. பள்ளி தலம் அனைத்தும் கோயில் செய்குவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம் என்றார் இல்லையா? ஏன் அப்படி சொன்னார் பாரதி? ஏனெனில் கல்வி கூடங்களில்தான் குழந்தைகளின் எதிர்காலம் நிர்ணயிக்கப்படுகிறது. பாரதி ஏன் அப்படி சொன்னாருன்னா, ஒரு குழந்தையுடைய எதிர்காலம் எங்கே நிர்ணயிக்கப்படுகிறது அப்படின்னா, கல்வி பள்ளியிலிருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்கிறார் பாரதியார். மாணவர்கள் எல்லோரும் எதிர்காலத்திலேயே மேதைகளாக ஆக வேண்டும், இந்த உலகமே போற்றக்கூடிய அறிஞர்களாக வேண்டும். அதற்காக தான் கோயில்களாகிய பள்ளிக்கூடங்கள் குழந்தைகளை கொண்டு வந்து விடுகின்றோம். எதிர்காலத்தில் வந்து அவர்கள் நல்ல சிறந்தவர்களாக வர வேண்டும் என்பதற்காக தான் பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை வந்து பள்ளிக்கு அனுப்புகிறார்கள் இல்லையா? ஒவ்வொரு குழந்தைகள்கிட்ட கேட்டால் நீ என்ன ஆகணும் அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தை சொல்லும். சின்ன குழந்தைகிட்ட கேட்டால் மாற்றி மாற்றி சொல்லும். ஆனால் ஒரு 6th 7th 8th அந்த மாதிரி ஒரு பிள்ளைங்க கிட்ட கேட்டால் அவங்க நீ என்ன ஆகணும்னு நினைக்கிற அப்படின்ட்டு அதோட மனசுக்குள்ளே இருக்கிறது சொல்லுவாங்க. நான் டாக்டர் ஆவேன், நான் கலெக்டர் ஆவேன். ஆனால் அந்த லட்சியத்தோடு அந்த குழந்தை போயிட்டே இருக்கணும். அதுக்கு உறுதுணையாக இருப்பவர்கள் யார் என்றால் இந்த ஆசிரியர்கள். புரியுதுங்களா? பாருங்கள், ஒரு ஆசிரியர் எல்லா மாணவர்களுக்கும் பாடம் சொல்லி கொடுத்தார்.
அவர்களெல்லாம் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு என்று படித்து வெற்றி பெற்றார்கள். அதற்கு பிறகு இந்த ஆசிரியர் என்ன செய்வார்? அவர்களுக்கெல்லாம் வாழ்த்து கூறி நீங்கள் எல்லாம் மேலே நன்றாக படித்து கல்லூரியில் கெட்டிக்காரன் என்று பேர் வாங்கள் என்று சொல்லித்தான் அனுப்புவார். இப்போது நம்ம ஸ்கூலில் கூட பாருங்கள் 10th அண்ணாங்கெல்லாம் முடித்தாங்க இல்லையா? அப்போ என்னாகும், நம்ம வாழ்த்தி அனுப்பணும். நல்லா படிங்கப்பா, இனி அடுத்த மேல் வகுப்பில் நிறைய மார்க் எடுக்கணும், இதை விட அதிகமாக மார்க் எடுக்கணும், வாழ்த்தி அனுப்பணும் இல்லையா? இப்போ மேல் வகுப்பு சென்ற பிறகு அவங்க ஆசிரியர் என்ன பண்ணுவாங்க, நீங்கள் கல்லூரியில் போயிட்டு நல்ல மதிப்பெண் பெற்று இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வாழ்த்தி அனுப்புவாங்க. அப்படி இல்லாமல் அவர்களுக்கு சொல்லி கொடுத்ததை எல்லாம் திருப்பியாக கேட்பார். இப்படியுமாங்க வாழ்த்தி அனுப்புகிறோம் இல்லையா? அப்போது அவங்க போகும்போது நான் சொல்லி கொடுத்தெல்லாம் திரும்ப கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்ல முடியுமா? ஒரு ஆசிரியர் சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க இல்லையா? அதான் சொல்லுவார், அவர்களுக்கு சொல்லி கொடுத்ததை எல்லாம் திருப்பியாக கேட்பார். என்னிடம் இருந்த கல்வியெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்து விட்டேன், எல்லாம் நீங்களே எடுத்து கொண்டு போய்விட்டால் அடுத்து வருபவர்களுக்கு நான் எப்படி சொல்லிக் கொடுப்பேன்? நான் சொல்லிக் கொடுத்த கல்வியை எல்லாம் திருப்பி கொடு என்று கேட்பார். எந்த ஆசிரியராக கேட்பாங்களா? அந்த மாதிரி நான் சொல்லிக் கொடுத்த கல்வியெல்லாம் என்கிட்ட திருப்பி கொடுத்துட்டு போப்பா, நீ பாஸ் பண்ணிட்ட அப்படின்னு எந்த ஆசிரியரும் கேட்க மாட்டாங்க இல்லையா? கல்வியை எல்லாம், ஏனென்றால் கல்வியானது கொடுக்க கொடுக்க வளரும், பணம் கொடுக்க கொடுக்க குறையும். இப்போ கல்வி நம்ம எவ்வளோக்கு எவ்வளவு மாணவர்களுக்கு கொடுக்குறோமோ அது பெருகிக்கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் ஒரு பணம் என்பது அப்படி கிடையாது. நம்ம பிறருக்கு கொடுக்க கொடுக்க பணமானது குறைந்து கொண்டே இருக்கும் என்ற கருத்தை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், கற்க கசடற. படிக்க வேண்டிய நூல்களை நன்கு ஆராய்ந்து தேர்ந்தெடுத்து படிக்க வேண்டும். நம்ம எது படிக்கணுமோ அந்த நூல்களை மட்டும் ஆராய்ந்து எடுத்து படிக்கணும். எல்லா நூல்களையும் படிக்கணும் இல்லை. சில நூல்கள்லாம் கெட்ட நூல்களாக இருக்கும். நமக்கு தேவையான இந்த நீதி நூல்கள், இந்த மாதிரி நூல்களெல்லாம் எடுத்து படிக்கலாம். நம்ம நல்ல நூல்களை எடுத்து அறிவுரை நூல்கள், திருக்குறள், பாரதியாருடைய கவிதைகள், இந்த மாதிரி நூல்களெல்லாம் எடுத்து படிக்கலாம். ஔவையாருடைய நூல்கள் எல்லாம் தேவையான, நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான நூல்கள், அதெல்லாம் அறிவுரை நூல்கள்னு சொல்லுவாங்க. அது நீதி நூல்கள்லாம். அடுத்து பாருங்கள், படிக்க வேண்டிய நூல்களை நன்கு ஆராய்ந்து தேர்ந்தெடுத்து படிக்க வேண்டும். சிலர் 10 புத்தகங்களை எழுதுகிறார்கள், சில 50 புத்தகங்களை எழுதியிருக்கிறார்கள். ஆனால் திருவள்ளுவர் வாழ்நாள் முழுக்க ஒரே ஒரு நூல்தான் எழுதியிருக்கிறார்கள். அப்படி என்றால் எவ்வளவு சிந்தித்து எழுதியிருக்க வேண்டும். சிலர் நிறைய நூல்கள் எழுதியிருக்கிறாங்க, ஆனால் எல்லாரும் ஒவ்வொரு நூல்களையும் எழுதியிருக்காங்க. ஆனால் ஒருத்தர் மட்டும்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு எந்த நூல் தேவைப்படுகிறது என்பதை முழுமையாக எழுதியவர் யார் என்றால் நம்முடைய திருவள்ளுவர் தான். புரியுதா? அவருடைய திருக்குறளை படித்தாலே போதும். நம்ம எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி வாழ வேண்டும், எப்படி பேசணும், எப்படி சிந்திக்கணும், எப்படி மனதை வைத்துக்கொள்ள வேண்டும், எல்லா விஷயங்களையும் சொல்லியிருப்பார். நம்ம உடலை எப்படி வைத்துக்கொள்ள வேண்டும், நோய் இல்லாமல் எப்படி பாதுகாக்கணும், இப்படியெல்லாம் சொல்லியிருப்பார். எல்லா கருத்துக்களையும் அந்த குறளில் வள்ளுவர் சொல்லியிருப்பார். அடுத்து பாருங்கள், சில நூல்களை பற்றி சிந்தனை செய்யவே வேண்டாம். சில நூல்கள் படித்தவுடனேயே விளங்கும், சில நூல்கள் படித்துவிட்டு ஆழமாக சிந்திக்க வேண்டும். சில நூல்கள் எளிய வடிவில் எழுதியிருப்பார்கள். சில நூல்களை பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப நேரம் யோசித்த பிறகு தான் அதனுடைய பொருள் இதுதானா அப்படின்றது நமக்கு விளங்கும் இல்லையா? பூமியிலே விளைகின்ற பொருள்களில் சில பூமிக்கு மேலேயும் விளையும். கத்திரிக்காய், வாழைக்காய், கீரை இவையெல்லாம் பூமிக்கு மேலேயும் விளையும். சில மண்ணுக்குள்ளே உண்டாகி இருக்கும். அவற்றை நாம் தோண்டி எடுக்க வேண்டும். அதுபோல நான் படிக்கும் நூல்களில் சிலவற்றை ஒரு முறை படித்தால் போதாது, மீண்டும் மீண்டும் ஆழ்ந்து படித்தால் தானே அதன் பொருள் விளங்கும். ஒரு சில நூல்களை நம்ம ஒரு வாட்டி படித்தா புரியாது. அதை மீண்டும் மீண்டும் ஒரு 5-6 முறை படித்து பாருங்கள், அந்த அந்த நூல்களுக்கான பொருள் நமக்கு விளங்கும் அப்படின்னு சொல்கிறார். ஒரு முறை படிக்கக்கூடாது, மீண்டும் 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 படிக்க வேண்டும் அப்படின்ற கருத்தை சொல்கிறார். அதனால்தான் திருவள்ளுவர் கற்க கசடற கற்பவை என்று சொன்னார். கற்க, படிங்க, குற்றமற படிங்க, குற்றம் நீங்க படிங்க, சந்தேகம் வராத அளவுக்கு படிங்க, நிறைய படிங்க, படிச்சுக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதன்படி நடங்க அப்படின்னு சொல்லுவார். புரியுதா? வள்ளுவர் இந்த குறளில் சொன்னார். எதை படிக்க வேண்டுமோ அதை தான் படிக்க வேண்டும். எனவே நாம் வாழ்நாள் முழுவதும் கற்போம், கற்க வேண்டியவற்றை கற்போம், நூலின் உட்பொருளை உணர்ந்து கற்போம், அதன்படி நடந்து வாழ்வில் உயர்வடைவோம். ஒரு நூலை நம்ம படிக்கணும் அப்படின்னா அந்த நூலின்படி நம்ம நடக்கணும். அந்த நூல்களிலிருந்து, அந்த புத்தகத்திலிருந்து நம்ம என்ன கருத்துக்களை புரிந்து கொண்டோம் அதன்படி நடக்க வேண்டும். அதுதான் கற்றவர்களுடைய குணங்கள். புரியுதா? ஒரு நூல்களை படிக்கணும், நல்ல நூல்களை தேர்ந்தெடுத்து படிக்கணும்.
அது வாழ்க்கைக்கு பயன்படக்கூடிய அளவில் இருக்கணும் அந்த நூல்கள். அதை படித்து நாம் அதன்படி நடக்க வேண்டும். இதுதான் நான் கற்றவனுடைய சிறப்பு அப்படின்னு சொல்கிறாரு. அப்படிப்பட்டவருடைய வாழ்வில் உயர்வடையும். அப்படிப்பட்டவரோட கல்வி கற்றவருடைய வாழ்வே உயர்வடையும் என்ற கருத்தை இந்த உரைநடையின் மூலம் விளக்குகிறார் ஆசிரியர். புரியுதா? இதை படித்து பாருங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க. நன்றி. மீண்டும் சந்திப்போம்.